ரிட்டயர்மெண்ட் லைஃப் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம அம்மா அப்பாக்காவது ஒரு பென்ஷன் ஒண்ணு கரெக்ட். இருந்தது. நமக்கு அது கூட இல்ல. ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஃபினான்ஸ மேனேஜ் பண்ண போறோம்? ம். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு ஒரு ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா இன்னைக்கு? வாவ்! இன்னைக்கு என்பிஎஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோமா? ம். சூப்பர். வெல்கம் டு சாம் பிரியா கலாட்டா சேனல். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நிறைய நாங்க ஷேர் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓ யா, என்பிஎஸ்னு சொல்லியாச்சு. என்பிஎஸ்னா என்ன? என்பிஎஸ் வந்து இது வந்து கவர்மெண்ட் பேக் ஸ்கீம். இது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க என்பிஎஸ். ஸோ இது வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ சொன்னல நமக்குலாம் பென்ஷன் இருக்க போகிறது இல்லை, நம்ம அம்மா அப்பா மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரும் இல்லை, இப்போலாம் நிறைய பேர் எல்லாம் ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுறது? நமக்கு இன்கம் ஸ்டாப் ஆகிடும் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வரணும், கரெக்டாக? அதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா இந்தியன் சிட்டிசன் ஜாயின் பண்ணலாம். 18 இயர்ஸ் வச்சிருக்காங்க டு பிகின் வித், டில் 70 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும், எந்த ஒரு சிட்டிசன் 70 வரைக்கும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். 18 to 70 வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இதுல என்னமோ டயர் 1 டயர் 2னு குழப்பறாங்களே, அதெல்லாம் என்னது? ஓகே, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியா சொல்லிடலாம். ஸோ என்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து டயர் 1 சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டயர் 2. ஸோ பேசிக்கலி டயர் 1 தான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக. இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கிறது. இது ஃபுல்லி வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ என்னன்னா, நமக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு பார்ட் இஸ் நாட் டாக்ஸபிள். அஃப்கோர்ஸ் அதை நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஒன்று இருக்கு. இதுதான் டயர் 1. டயர் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா பண்ணலாம். ஸோ இது வந்து இட்ஸ் டிபிக்கலி லைக் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம எப்போ வேணாலும் எடுத்துடலாம் போட்ட பணத்தை. டயர் 1ல போட்டுட்டோம்னா வெயிட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு, ஒரு இயர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? டயர் 2ல போட்டா எப்போ வேணாலும் எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு 10,000 போடுறேன், எல்லாமே மார்க்கெட் லிங்க் தான் இது, ஓகேங்களா? மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸ் அதுலலாம். ஸோ நம்ம திருப்பி எடுக்கும்போது அப்போ இப்போ போட்டுட்டு நான் ஒரு 1 வீக்ல கூட எடுத்துடலாம், எனக்கு வேணும் அர்ஜென்ட் அப்படின்னா. இது வந்து டயர் 2ல தான் பண்ண முடியும், டயர் 1ல பண்ண முடியாது. டயர் 1க்கு வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்கு, ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா தான் சில ஆப்ஷன் மட்டும் கொடுப்பாங்க நம்ம வித்ட்ரா பண்றதுக்கு. சரி, நான் ஏன் வந்து என்பிஎஸ்ல போடணும்? இதை நான் வந்துட்டு எஃப்டிலயே வச்சுப்பேனே. எஃப்டிலையும் போடலாம். ஸோ எஃப்டியில் போட்டால் ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனால் அது கம்மியாக இருக்கும், ஜென்ரலி 7%. என்பிஎஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டு, ஓகேவா? இது வந்து பாண்ட்ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இது வந்து மார்க்கெட்டில் போடுறதுனால வேரி ஆகும். இப்போ நல்லா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஜென்ரலி ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா ஒரு 9 to 12% ஆகுது ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டாக்ஸ் எக்ஸம்ப்டட், ஓகே? அதனால அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ண வேணாம். எது நீங்க என்பிஎஸ் டயர் 1ல இன்வெஸ்ட் பண்றது இல்ல. ஆமா, இப்போ எஃப்டில போடனா அதுல ஒரு அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் நம்ம டாக்ஸ் பே பண்ணோம்ல, நம்ம டாக்ஸபிள் லிமிட்ல இருந்தா. இதுல வந்து அப்படி கிடையாது. ஓகே, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். என்பிஎஸ்ல போடுற அமௌண்ட் வந்து ஒரு ஈக்விட்டி மார்க்கெட், ஓகேங்களா? அந்த ஷேர்ஸ், ஸ்டாக் சொல்லுவாங்கல்ல, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கார்ப்பரேட் பாண்ட்ஸ், நம்ம பாண்ட்ஸை பத்தி தனியாவே போட்டிருக்கோம், ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த 100%, இப்போ ஒரு 100 rupees போடுறோம்னா 75 rupees வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 10 rupees வந்து கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் ஒரு 15 rupees வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம். ஒன்று ஆட்டோ மோட் இருக்கு. ஆட்டோ மோட்னா அதுவா நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒருத்தர் 60 years 40 yearsனா 40 yearsக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வச்சிருப்பாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்விட்டி மார்க்கெட்ல ரிஸ்க் ஏற்ற மாதிரி அப்படின்னு. இல்லைன்னா நம்மளே சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்த சேஞ்சஸ் படி நம்ம 100% ஈக்விட்டியில் போடலாம். முன்னாடி வந்து 75% தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம், பேலன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ஏன்னா அதில் கொஞ்சம் சேஃபர்ல, ஒரு 10% 15% போடுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்டையர் 100% நம்ம ஈக்விட்டியில் கூட போடலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி, நான் வந்துட்டு இப்ப எம்ப்ளாய்ட், நான் salaried person, அப்படின்னா நான் வந்துட்டு விபிஎஃப்லயே போட்டு போயினேன். நான் எதுக்கு என்பிஎஸ் சூஸ்? கரெக்ட். ஸோ பிபிஎஃப் வந்து அதான் பேசணும்ல, விபிஎஃப் ஆர் பிஎஃப் வந்து ஒரு ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கிடைக்கும், which is like 8.125% அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும், அதனால தான். ஸோ இது வந்து ஒரு 9 to 12% கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாங் டேர்ம்ல, ஒரு 15 yearsல. ஸோ அதனால இதுவும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல. எல்லாத்தையும் தூக்கி பிஎஃப் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாம இது ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இதுல என்ன மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும்? ஓகே, ஒன்று வந்து இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வித்ட்ராவே பண்ண முடியும். அதுதானே ரிட்டையர்மெண்ட், 60 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதனால தான் இது அட்ராக்டிவா இல்லை. ஏன்னா வந்து யார் வந்து வெயிட் பண்ணுவா 60 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவ்வளோ நாள் அதை பற்றிலாம் பிளான் பண்ணாமல் 60 இயர்ஸ் வரைக்கும்லாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், 15 years இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 15 yearsனா நீங்கள் லெட்ஸ் அஸ்யூம் யாராவது ஒரு 25 years ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த என்பிஎஸ், 40 yearsலயே வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். யாராவது டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு 15 yearsனா
ஒரு கார்பஸ் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு அசம்ஷனுக்காக ஒரு 1 crore கார்பஸ் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா. அந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த 1 crore 80 lakhs வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 80 lakhs வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க, எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன ஆகும், நம்ம போடுற அமௌண்ட்டை வந்து கடைசியாக வித்ட்ரா பண்ணும்போது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு இருக்கும். நமக்கு ஈவன் தோ நமக்கு ஒரு 1 crore கிடைச்சாலும் நமக்கு ஒரு நம்ம கையில் வந்து 92 lakhs அப்படி தான் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு 8 lakhs கிட்ட நம்ம வந்து ஒரு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் கவர்மெண்ட். ஆனால் இதில் அது கிடையாது. ஆனால் இதில் இன்னொன்று என்னன்னா, நான் 80% எடுக்கலாம்னு சொன்னேன்ல, பேலன்ஸ் 20% வந்து ஒரு ஆன்யூட்டி பை பண்ணும். ஆன்யூட்டினா ஒரு இன்சூரன்ஸ். ஸோ இப்போ எப்படின்னா சில எக்ஸசிங் 1 crore நமக்கு கிடைக்குது ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா, 80 lakhs கையில் கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் இருக்க 20 lakhs வந்து ஆன்யூட்டி வாங்கணும். விச் மீன்ஸ் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வாங்கிட்டு அதுக்கு ஒரு 6%, 6.25% ரிட்டர்ன் கொடுப்பாங்க எவ்ரி மந்த். வந்து இப்போ 1 crore வந்திருக்கு, 1 crore 80% நமக்கு கையில் கொடுத்துட்றாங்க. 80 lakhs வாங்கிட்டோம். பேலன்ஸ் 20 lakhs ஆன்யூட்டி வாங்கணும். ஆன்யூட்டி இஸ் நத்திங் பட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 20 lakhsக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க திருப்பி நமக்கு. அந்த 20 lakhs அவங்களே வச்சுட்டு நமக்கு ஒரு 6.5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 6.5% இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு an FD இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுதான் நமக்கு கையில் கொடுப்பாங்க. எவ்ரி மந்த் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம நாமினியும் வச்சுக்கலாம். யாராவது நான் என் பேர்ல இருக்குன்னா நான் வந்து நாமினி நெக்ஸ்ட் வந்து என் ஒய்ஃப் நேம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் பென்ஷன். நான் சொன்னேன்ல, பென்ஷன் அமௌண்ட் வர்றது வந்து இந்த 20 lakhsல வரும். அந்த 80 lakhsம் ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். அதையும் நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி ஒரு ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இதுதான் ஓவரால் கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் ஓகே, புரிஞ்சிச்சு கான்செப்ட்லாம். என்பிஎஸ் எப்படி ஓபன் பண்றது? ஓகே, என்பிஎஸ் வந்துங்க டூ டைப்ஸ். ஒன்று வந்து ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். ஆன்லைன் பார்த்தீங்கன்னா அது இங்கே இந்த லிங்க் கொடுக்குறோம். இந்த லிங்க் பாருங்க. இந்த லிங்க்ல போயிட்டு யூ கேன் ரெஜிஸ்டர். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதில் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஹார்ட்லி ஒரு 10 minutes தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, உங்களோட ஃபோட்டோ. அதுக்கப்புறமா ஒரு கேன்சல் செக் கேட்பாங்க. இதெல்லாம் என்ன, நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ்லாம் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து நம்மளோட சைன் கேட்பாங்க. ஸோ ஒரு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு PDF மாதிரி ஒன்று எடுத்து காப்பி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா யூ நீட் ஆதார் கார்டு, ஆதார், பேன் நம்பர், இதெல்லாம் வேணும். ஸோ இது எல்லாம் இருந்து அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அமௌண்ட் அப்படின்றதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் தாங்க வேணும். இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லிங்க்ல போயிட்டு ஹார்ட்லி 10 minutes கூட ஆகாது. ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் வந்து யார் உங்க நாமினி கொடுக்க போறீங்க, நாமினிலாம் நேம் நான் வச்சுக்கோங்க, யார் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்ஃப் கொடுக்க போறீங்களா, ஸ்பௌஸா, நாமினியோட இதுவும் வேணுமா? நாமினியோட ஐடி ப்ரூஃப்லாம் தேவைப்படாது. நாமினியோட டீடைல்ஸ் கேட்பாங்க. அவங்க எப்போ மேரேஜ் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் எப்போ டேட் ஆஃப் பர்த், நாமினியோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு 6-7 டீடைல்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது மேக்ஸிமம் ஒரு 10 minutes ஆகும். அதுதான் இந்த 10 minutes முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரான்னு ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். அதுதான் பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இதுதான் பிரான்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆன உடனே உங்க இமெயில் ஐடிக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும். பிரான் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறமா இதுதான் உங்களோட வெப்சைட்டு, ஒரு ஆப் கூட இருக்கும். அதுக்கு அந்த ஆப்ல போயிட்டு நீங்க ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு, நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். தட்ஸ் இட். இது ஆன்லைன் மெத்தட். இன்னொன்று இதுதான் ஈஸி, பட் இல்லை எனக்கு ஆன்லைன்லாம் கம்ஃபர்டபுளா இல்லை, நான் நேர்லேயே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேங்க், ஐசிஐசிஐ, HDFC, SBI இந்த மாதிரி பேங்க்லாம் போனீங்கன்னா NPS ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கேட்டிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி அதுவும் இதே டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அது எவ்வளோவா நம்மளுக்கு கிடைக்கும்? எவ்வளோவா கிடைக்கும்? சரி, ஓகே. நம்ம டயர் 1 டயர் 2 பேசணும்ல. டயர் 1ல வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன் 500 rupees. ஓகேங்களா? இன்ன இயர் வந்து 1000 பண்ணணும். ஓகே, 1000 rupees பண்ணணும் இன்ன இயர். ஓகே, அதை விட கம்மியா பண்ணணும்னா புரியல. இப்போ மினிமம் 500 per month ஆ? இல்ல 500 இஸ் த மினிமம் கான்ட்ரிபியூஷன். ஸ்டார்ட் பண்றது போய் நீங்க 100 rupees பண்ண முடியாது. கான்ட்ரிபியூஷன் சொல்றேன், அந்த அமௌண்ட் வந்து 500 பண்ணணும். டயர் 2ல மினிமம் 250 பண்ணணும். ஸோ பேசிக்கலி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 100 rupees பண்ண முடியாது உங்களால. அதுதான் சொல்ல வரேன். டயர் 1ல 500 பண்ணணும், டயர் 2ல 250 பண்ணணும். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ 500 தான் நான் பே பண்றேன்னா எவ்ரி மந்த் 500 பே பண்ணி. நான் அதான் சொல்றேன், மினிமம் 500, இன்ன இயர் 1000 பண்ணா போதும். அவ்வளவுதான். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நீங்க ஜனவரியில ஸ்டார்ட் பண்றீங்க, ஓபன் பண்றீங்க அக்கௌண்ட்டை, 500 பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் பண்றீங்க, நெக்ஸ்ட் டிசம்பர் முடியறதுக்குள்ள இன்னொரு 500 கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். அது மினிமம் அமௌண்ட் டு கீப் யுவர் அக்கௌண்ட் ஆக்டிவா. அந்த 1000 கூட பண்ணலன்னா இதுவாயிடும்,
டீஆக்டிவேட் அந்த மாதிரி ஒரு பாஸ் மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபைன் கட்டணும். அந்த ஃபைன் ஒரு 300-400 இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க மறுபடியும். அக்கவுண்ட் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கே இத பண்ணலாம். ஆமா, அக்கவுண்ட் ஆக்டிவேட்டா வச்சிருக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும் இன் இயர். ஓகே. சோ அதே மாதிரி டயர் 2ல மினிமம் 250 பண்ணணும். ஓகே, 250 ஆவது இன்வெஸ்ட் பண்ணணும். டயர் 2 இஸ் ஆப்ஷனல். நீங்க வேண்டாம் டயர் 2 பண்றதுக்கு நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மத்த இதுலயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது என்பிஎஸ் போறதே வந்து மெயினா டாக்ஸ் பெனிஃபிட்காக தான். சோ நீங்க டயர் 1 யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானா இதை பாக்குறேன் அப்படின்ற பட்சத்துல நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு வந்து இப்போ ஒரு பணம் வரணும், ஓரளவுக்கு மாசம் ரன் பண்றதுக்காக பணம் வரணும்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, நான் உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் தான். நம்ம ஏற்கனவே பேசணும்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், விபிஎஃப் பேசணும், பாண்ட்ஸ் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 5000 or 10,000 அந்த மாதிரி எவ்ரி மந்த் கூட கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரலாம். ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். முன்ன நான் சொன்னேன்ல, முன்ன வந்து 60 years இருந்தது. 60 years அப்புறமா தான் நமக்கு அந்த அமௌண்ட்டே கிடைக்கும். ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் பை 22ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 38 years வெயிட் பண்ணோம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, நம்ம கையில வரதுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஹிட் ஆகிறதுக்கு 60 வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், 15 years இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து. ஸோ யாராவது ஒரு 23-25ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா கூட 40 yearsலயே நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு குட் ஆப்ஷன். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதை வந்து நீங்க கிரெடிட் கார்டில் பே பண்ணணும். மற்ற எந்த இதுவுமே கிரெடிட் கார்டில் பண்ண முடியாது. நம்ம கிரெடிட் கார்டை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் இதையும் ஒரு ஆக் மாதிரி இதை யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இதுக்கு அமௌண்ட் பே பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1500க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees 11 rupees இருக்கும். ஐ திங்க் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் வரும். அதுதான் வந்து சர்வீஸ் சார்ஜாக இருக்கும். பட் அதோட ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து யூபிஐல பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் இருந்து டேரெக்டாகவும் பண்ணலாம். பட் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இன்னொரு டாக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எடுக்கும்போது எக்ஸிட் ஆகிற போது பெனிஃபிட் தான் பற்றி பேசணும். 80% வந்து டாக்ஸ் கிடையாது, அதுக்கு 20% மட்டும் ஆன்விட்டி வாங்கிட்டு அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணோம்னா, இப்போ நான் சொன்னேன்ல 80 lakhs நம்ம கையில் கொடுத்துருவாங்க, அதுக்கு டாக்ஸ் கிடையாது. பேலன்ஸ் இருக்க 20 lakhs வந்து வாட் எவர் ரிட்டர்ன்ஸ் 6% வருதுன்னா, அந்த 6% வர அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் இன்கம் மேலே போயிட்டோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு டாக்ஸபிள் வரும், டாக்ஸபிள் இன்கம்ல வந்துடும் இதெல்லாம். அஃப்கோர்ஸ் அந்த 12 lakhs கம்மியாக இருந்ததுன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ண வேணும் அந்த அமௌண்ட்டுக்கு. சரி, இப்போ இந்த பணம் போடுறோமே அது வந்து லைஃப் லாங் வருமா? ஆமா, அந்த 20% இருக்குல்ல, நான் சொன்னல 20% தான் நம்ம வந்து ஆன்விட்டியா வாங்குறோம். அந்த 20%க்கு கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6.2% நினைக்கிறேன் ரிட்டர்ன். அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் கைண்ட் ஆஃப் டிராபேக் இதுல. அது வந்து 6.2% அந்த மாதிரி தான் வரும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எஃப்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். எஃப்டியோட கம்மி கூட சொல்லலாம். எஃப்டியே 7% வரும், இது ஒரு 6.2 அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எவ்ரி இயர். இது ஒரு 1 year வந்து 6.2 இருக்கும், 1 year 6.5 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லைஃப் லாங் வந்துட்டு இருக்கும். நான் என் லைஃப் இருக்கிற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம நாமினியும் கொடுக்கலாம், நாமினிக்கும் அப்படியே வரும். இப்போ எனக்கு இதுவான பிறகு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் மாசம் மாசம் ஒரு 30,000 கையில வரணும் அப்படின்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அப்படி வரும்? ஓகே, ஸோ 30,000 மந்த்லி தான் நம்மளோட ரெக்கமெண்ட். அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் அப்புறமான்னு இருக்கு. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 15 yearsலயே வந்து நம்ம இது வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து இப்போ 25 years ஆகுது, ஒரு 40 yearsல அவர் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா மந்த்லி ஒரு 10,000, நம்ம ஏற்கனவே பேசணும்ல 15,000 கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ 15,000 வந்து ஒரு 15 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணா கன்சிஸ்டண்டா ஒரு 1 crore கிடைக்கும். ஓகே, இப்போ 15 yearsக்கு அப்புறமா. ஆனால் 15% ரிட்டர்ன் தான். ஸோ நம்ம இது ரிட்டர்ன் வந்து நம்ம 12 கூட வரலாம், 13 கூட வரலாம், நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஸோ க்ளோஸ் டு 80-90 lakhs கூட வச்சுக்கலாம். ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு 13% வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு 90 lakhs கிட்ட வரும், 85 to 90 lakhs. ஸோ அந்த 90 lakhsல 80%, ஸோ விச் இஸ் லைக் 72% அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 72 lakhs கையில் கிடைச்சிடும். ஸோ நம்ம அந்த 72 lakhs வச்சுட்டு நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 9%, 10% கொடுக்குற ப்ராடக்ட்ல எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா மந்த்லி நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதில் ஒரு 60,000 வரும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20 lakhs அப்படி இருக்குல்ல, அந்த 18-20 lakhs இருக்குல்ல, அதுக்கு வந்து 6% கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு அமௌண்ட் வரும். அது வந்து நம்ம ஆயுஸ் இருக்கிற நமக்கு இருக்கிற வரைக்கும் வரும், நம்ம நாமினிக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கும் அந்த அமௌண்ட். ஸோ இதுல இன்னொரு டாக்ஸ் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஓல்ட் ரெஜிம்ல இருந்தீங்கன்னா 80Cலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80Cல 1.5 lakh வரைக்கும் இது பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 இந்த டயர் 1ல கான்ட்ரிபியூட் பண்ணனா அதுவும் வந்து நம்ம டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 50,000 ஸோ நம்ம டாக்ஸபிள் இன்கம் கம்மியாகும். ஸோ நம்ம அதுலயும் நம்ம டாக்ஸ் சேவ் பண்ணலாம். இப்போ யாராவது 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாங்கன்னா 50,000ல 30% என்ன, கிட்டத்தட்ட ஒரு 17,000 16,000 செஸ்லாம் போட்டு யூ கேன் சேவ் ஆன் டாக்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே. இது இல்லாம இப்போ என்பிஎஸ்ல நியூ ரெஜிம்ல
14% வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பேசிக் பேல. இப்போ நம்ம பிஎஃப்லாம் பேசியிருக்கோம் முன்னாடி பழைய வீடியோவில். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், 12% கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் பிஎஃப், பேலன்ஸ் 88% வந்து நம்ம பிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சொன்னல. இதில் வந்து அப் டு 14% கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நம்ம இன்கம்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்ஸபிள் இன்கம் கிடையாது அதெல்லாம். அந்த 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 நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம அதுலேயும் நல்லா டேக்ஸ் சேவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நல்ல ஒரு டேக்ஸ் சேவிங்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது என்பிஎஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமா என்பிஎஸ்ல? நான் என்பிஎஸ் போட்டு வச்சிருக்கேன். சரி, இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள், யாரெல்லாம் போடலாம்? ஒன்று சேலரிட் எம்ப்ளாயி, ஏன்னா நமக்கு எல்லாம் வந்து அதுவும் ப்ரைவேட்டில் இருந்தோம்னா நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல, பென்ஷன்லாம் நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ ஆல் சேலரிட் எம்ப்ளாயீஸ் போடலாம். அப்புறமா டேக்ஸில் இருக்கவங்க, இப்போ நான் சொன்னேன்ல 30% டேக்ஸ் லேப்லாம் இருந்தாங்கன்னா நல்லா டேக்ஸ் சேவ் பண்ணலாம். ஸோ போடும்போதே வந்து நமக்கு டேக்ஸ் சேவ் பண்ண போகிறோம், பணம் நமக்கு மெச்சூர் ஆகும்போதும் டேக்ஸ் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அவங்க ஒரு 30% டேக்ஸ் லேப்ல இருக்காங்க யாரானா அவங்கெல்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா டேக்ஸ் சேவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து லாங் டேர்ம் டிசிப்ளின் கொடுக்கும். அது இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பேசணும், அதெல்லாம் போட்டோம்னா எல்லாமே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ண முடியும், இன்னைக்கு அமௌண்ட் போடுறோம் உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அந்த ஒரு எமோஷனல் ஆகிட்டு டக்குன்னு எடுத்துருவோம் திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா. இது வந்து லாங் டேர்மில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஒரு 10-15 இயர்ஸ் வந்து இப்போ முன்னாடி 60 இருந்தது நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட் இப்போ வந்து 15 இயர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் என்னால் டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், நான் அமௌண்ட்டை எடுக்க மாட்டேன் போட்ட அமௌண்ட்டை அப்படின்னா அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல குட் ஆப்ஷன். இதில் ஏதாச்சும் ட்ராபேக் இருக்கு? ஏற்கனவே சொன்னது தான், ஒன்று வந்து ஆனுட்டி பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் 20% சொன்னேன்ல, ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது, 80% தான் கிடைக்கும். ஸோ 20%க்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு மந்த்லி 6% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 6.25% கூட டாக்ஸபிள் ஆகும். அஸ்யூமிங் அப்போ நம்ம வந்து இன்கம் அதிகமாக இருக்குது, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் இருக்குது. இப்போது இந்த இன்கம் வந்து ஆட் ஆகிட்டு அந்த இன்கம் வந்து டாக்ஸபிள் லிமிட்ல மேலே இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ பாருங்க, ரிட்டைர்மெண்ட் டைம்லையும் வர்ற ஒரு இன்கம் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அது ஒரு நெகட்டிவ் ஒரு ட்ராபேக் மாதிரி இருக்கும். அதனால கூட நிறைய பேர் போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து 60-40 இருந்தது முன்னாடி, 40% ஆனுட்டின்னு இருந்தது. இப்போ தான் கவர்மெண்ட் வந்து 20% கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இன்னையோட சேவிங் தான் வந்துட்டு நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போகுது. ஸோ இந்த தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவ் பண்ணீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப நிம்மதியா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்ம பசங்களெல்லாம் நம்பாம நம்மளுக்கான தேவையை பார்த்துக்கலாம். ஸோ தட் பசங்க வந்து நம்மளை வந்து ஒரு பாரமா நினைக்காம இருப்பாங்க. ஸோ இதுக்காகவாவது நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறோம். அண்ட் அதோட வேற என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஐடியாஸையும் எங்களுக்கு கொடுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip. Bye.